अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। ஞானேஸ்வர மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 90வது ஸ்லோகம் என்று நாம் காணவேறியது. இந்த ஸ்லோகங்கள் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. நம்ம டீப்பா திங்க் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். முதல்ல ஸ்லோகத்தை படிக்கலாம். Only one free of desire knows nothing of knowing, says nothing needs saying, sees nothing to see என்று ஒரு டிஃபரெண்டாக இதை எக்ஸ்பிளைன் செய்திருக்கின்றார். ஆசையற்ற ஒருவன் மட்டுமே அறிதலை பற்றி எதுவும் அறிவதில்லை, சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பான், காண்பதற்கும் அங்கே எதுவும் இல்லை என்று காண்பான். நையா சொல்றே, சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லுவான், காண்பதற்கு எதுவும் இல்லை என்று காண்பான், அறிதலை பற்றி எதுவும் அறிவதில்லை என்று ஆசையற்ற ஒருவன் மட்டுமே அறிதலை பற்றி அறியாமல் இருப்பான். சரியா? ஸோ ஒரு டிஃபரெண்டான சூப்பரான ஒரு ஓவியம் மாதிரி எனக்கு தெரியுது. சரி, என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். பட் இங்க ஆசையற்ற ஒருவன் மட்டுமே சொல்லிட்டாரு. பியூட்டி என்னன்னா, பிரம்மத்தை உணர்ந்தவன், நான் யார் என்று உணர்ந்தவன் அப்படின்னு கூட சொல்லல. The moment when you are get rid of desires, automatically நீ இந்த பிரம்மன் தான் அப்படிங்கிறது இன்டைரக்டா இண்டிகேட் பண்ண மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிரம்ம சுரூபத்தில் இருப்பவனுக்குத்தான் சொல்வதற்கு எதுவும் இல்லை, காண்பதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த பிரம்மஸ்வரூபத்தில் இருப்பவனுக்கு பொருந்தும். ஆனா பிரம்மத்தில் இருப்பவன் கோடிட்டு காட்டல, அழகா சிம்பிளா என்ன சொல்லிட்டாருன்னா, ஆசையற்ற ஒருவன் அப்படின்னு ஒரு பாயிண்ட போட்டு அவனே எப்படி இருப்பான் அப்படின்னா, நீங்க ஆசையிலிருந்து விடுபட்ட மொமெண்ட்லயே அப்படின்னா நீங்க பிரம்மஸ்வரூபத்துல தான் இருக்கீங்கன்றதை இன்டைரக்டா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப இதுக்கு மேல நான் அந்த பிரம்மத்தோட லிங்க் பண்ணி தான் நான் இதை புரிய வைக்க முடியும். அந்த பிரம்மத்திற்கு அச்சீவ் பண்றதுக்கு நீங்க ஆசை இல்லாம இருந்தா அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அறிதலை பற்றி எதுவும் அறிவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. இப்போ நம்ம அன்றாட மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, பொதுவா நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா, ஏதேனும் ஒன்றை அறிந்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் தான் நாம் வாழ்கிறோம்னு நினைச்சுக்கிறோம். ஏதும் அறியாமல் நாம் இருப்பது அப்படிங்கிறது நம்ம இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். என்னடா பண்ணிட்டு இருக்க, அதோ அதை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணிட்டு இருக்கேன். இன்டைரக்ட்லி நான் அதை அறிந்து கொண்டிருக்கிறேன், இதை அறிந்து கொண்டிருக்கிறேன், அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒன்று அறிஞ்சாதான் செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன். யூ கான்ட் டூ எனிதிங் வித்தவுட் நோயிங் எனிதிங் இல்லையா? எதையுமே தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா எதையும் செய்யவும் முடியாம போயிடும். அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, இப்ப யாருக்கையாவது போன் பண்றீங்க, நம்ம கூட டெய்லி யாருக்கையாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்று நம்ம சொல்லுகின்றோம். ஸோ இப்போதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், இப்போதான் பேசிட்டு இருக்கோம், இப்போதான் தூங்க போறோம். ஸோ ஆல் தீஸ் இண்டிகேஷன்ஸ் என்ன வருது அப்படின்னு சொன்னா, நாங்கள் இதை அறிந்து கொண்டிருக்கிறோம், அதை செய்து கொண்டிருக்கிறோம் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு அறிந்து கொண்டிருக்கிறோம்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எதை செய்யணும்னாலும் யூ ஹாவ் டு நோ சம்திங், ஒன்லி தென் யூ கேன் டூ சம்திங் இல்லையா? ஏதோ ஒண்ணு அறிந்தாதான் நீங்க அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆசையற்றவன் அல்லது பிரம்மத்தை உணர்ந்தவன் அறிவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அறிதலை பற்றி எதுவும் அறிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. முக்கியமா இங்க இந்த அறிதல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, பிரம்மத்தை குறிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நான் அதை அறிஞ்சிட்டேன், இதை அறிஞ்சிட்டேன், இப்ப நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஏதோ ஒன்றை அறிந்து ஏதோ ஒன்று செய்கின்றோம், சரியா? ஆனால் பிரம்மத்தை அறிந்தவன் ஏதாவது செய்யறதுக்கு இருக்குமா? பிரம்மத்தை அறிந்தவனாக அவன் இருந்து விட்டதால் இனி அறிவதற்கு வேற ஏதேனுமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவும் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வேற மாதிரி சொல்றேன். இப்ப நீங்க அதை அறிஞ்சுக்கிறீங்க, இதை அறிஞ்சுக்கிறீங்க, அதை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? டு யூ திங்க் இஸ் இட் ஆல் ட்ரூத்? அதெல்லாம் ரியல்னு நினைக்கிறீங்களா? மாயையில அன்ரியல்ல த்ரூ தாட்ஸ் தாங்க நீங்க என்னத்தையோ அறிஞ்சிட்டு இருக்கீங்க.
உங்கள் எண்ணம் இருக்கின்ற வரைக்கும் தான் அறிதல் இருக்கு, எண்ணம் இருக்கின்ற வரைக்கும் தான் செயல்கள் இருக்கு. அப்ப மாயா அறிதல், மாயா செயல்கள் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா எல்லாரும் அன்றாடம் பண்ணிட்டு இருக்கிறது இல்லையா? ஆனால் ஆசையற்றவனுக்கு, நம்ம ஆசையற்றவனுக்குன்னே போயிடுவோமே, ரொம்ப பிரம்மத்தை உணர்ந்தவனு போவேன், அவர் சொன்ன மாதிரியே போயிடலாம். ஆசையற்றவனுக்கு ஏதாவது செய்யறதுக்கு இருக்குமா? முழுசா ஆசை அற்றுட்டான் அப்படின்னாலே அவன் பிரம்மஸ்வரூபத்துல இருக்கான்னு சொன்னேன், இருக்கட்டும். இப்போ ஆசையே உனக்கு அற்று போயிடுச்சு, அப்போ மேற்கொண்டு அறிவதற்கு ஏதாவது இருக்குமா? அதை செய்யணும், இதை செய்யணும், அதை அறிஞ்சுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் என்று எதுவுமே உனக்கு இருக்காது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இந்த அடுத்தடுத்த வரிகள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்க அறிதலே அவசியம் இல்லை, ரூட்டே சொல்லிட்டாரு முதல்ல, அதுக்கப்புறம் காண்பான், காணாமல் காண்பான் அப்படிங்கலாம் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ரூட்டையே தகர்த்துட்டாரு, இங்க அறிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. இப்ப நியூஸ் கேட்கிறோம் சேனல்ல, எங்க நாட்டுல எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு அறிந்து கொள்கிறோம் இல்லையா? இது அறிதலே கிடையாதுங்கிறேன். ஏன்னா உலகமே இல்லை, உலகமே இல்லைன்னா அந்த உலகத்துல நடக்கிற அந்த விஷயங்கள் இருக்கா? அப்ப இல்லாத விஷயங்களை நீ அறிந்து கொள்ளுதல் என்பது அறிதல் ஆகுமா என்று நீங்கள் சிந்திக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? அப்போ ஆசை முற்றிலும் அற்று போன ஒருவனுக்கு அப்படின்னா இந்த உலகை முழுமையாக மாயை என்று கண்டவனுக்கு, எப்படி வேணா வச்சுக்கோங்களேன். இன்டைரக்ட்லி we can say that மாயை என்று முழுமையாக காணும் போது மட்டும்தான் உன்னால் ஆசையற்று இருக்க முடியும். முதல்ல சொன்னேன், பிரம்மத்தை உணர்ந்தவனால் தான் ஆசை இல்லாமல் இருக்க முடியும்னு சொன்னோம். ஆசை இல்லாமல் இருந்தால் பிரம்மத்தை உணர்வான்னு சொன்னோம். there is one more point we can add அப்படின்னு சொன்னா, மாயையை தெளிவாக உணர்ந்தவன், இந்த உலகத்தை மாயை என்று உணர்ந்தவன், ஆட்டோமேட்டிக்கா ஆசை இருக்காது. சரியா? அப்போ முற்றிலும் ஆசை அற்று போய்விட்டது, மாயை என்று கண்டுவிட்டான். இனி இந்த மாயையிலே அவன் எதை அறிந்து கொள்ள வேண்டும், என்ன ஆகப் போகிறது? அவன் அறிந்து கொள்வதற்கு இங்கே எதுவும் இல்லை என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் அடுத்த 2 வரையும் சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ இது மாயை என்று காண்பதால் அறிதலுக்கு ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், செய்வதற்கு ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மாயைன்னு பார்த்தாச்சு, அதனால் அவன் அறிதலுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆசையே இல்லை, ஆசையே இல்லாதவனுக்கு எதை அறிஞ்சுக்கணும்? அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ஆசை தானே. நியூஸ் சேனலை பார்க்கணும் அப்படின்னாலும் ஒரு ஆசை இருந்தா தானே பார்க்க முடியும். அப்ப ஆசை அற்று போனவனுக்கு, இது மாயை என்று கண்டவனுக்கு, அங்கே என்ன நடந்தால் என்ன, நடமாமல் போனால் என்ன, எது இருந்தால் என்ன, போகனார். ஸோ அந்த ரீசன்னால அங்கே அறிதல் என்பது முக்கியத்துவம் அற்று போகிறதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நான் அடுத்தடுத்த வரியை படிச்சுட்டே சொல்றேன். சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், அஷ்டாவகர கீதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நெசசிட்டியா, அவசியமா? ஆசை அற்று போன ஒருவனுக்கு இதெல்லாம் நெசசிட்டியா அப்படின்னு யோசிச்சு இதை நான் செஞ்சாதான் நான் சந்தோஷமா வாழுமே, இதை செய்யலைன்னா நான் அழுதுட்டு இருக்கேன்னு அர்த்தமா? டெய்லி 10 மணிக்கு 1:30 4:30 கிளாஸ் எடுக்கணும், எடுத்தே ஆகணும், எடுக்கலைன்னா எனக்கு ஏதாவது ஆக போறதா? ஆசை அற்று போனவன் சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது, எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா டெய்லி 10 மணிக்கு கிளாஸ் எடுக்கணும், 1:30 கிளாஸ் எடுக்கணும். அது ஆசை இருக்கிறதுனால தானே இந்த செயல்கள் கூட மறுபடியும் வருது. சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பான், பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பான், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பான். எதையுமே நான் சொல்லிட்டு இருக்கிறது கிளாஸ். ஜெனரலி ஸ்பீக்கிங் எதுவுமே இங்க எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த அட்வைஸ் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு, நண்பர்கள், உறவினர்களுக்கு இப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, என்னடா இப்படி இருக்கு, அப்படி இருக்கணும்டா என்று எக்கச்சக்கமான இதெல்லாம் சொல்லாம இருக்கவே முடியல, மண்டை வெடிச்சு போயிடுவான்னு சொல்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, ஏங்க நான் சொல்லிட்டேன்னா நான் நிம்மதியாயிடுவேன், ஏன்டா சொல்ற? ஒருத்தர் அவங்களுக்கு திட்டணும்னு தோணுதான், திட்டுறதுனால ஆக போறது இல்லைன்னு அவனுக்கு தெரியுமா? சரியா? சோ இதனால அவங்க திருந்த போறதில்லை, அவங்களுக்கு ஒண்ணும் ஆக போறதில்லை, எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சு ஏன் திட்டுற? ஏன் மனசு ஆறுதல் அடையுதில்லை, சொல்லிட்டோம் இல்லை என்று எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது என்று சொல்கிறது. எத்தனை மூடத்தனம், எத்தனை முட்டாள்தனம் என்று பார்த்தீர்களா? அப்ப சொன்னாதான் உனக்கு ரிலாக்ஸேஷனா? இதனால ஆக போறது ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா கூட நீ சொல்லித்தான் ஆகணுமா? இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த காலத்துல எல்லாம் யாரையும் ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது டோட்டலி இம்பாசிபிள். என் அனுபவத்தில் நான் கண்ட மிகப்பெரிய ஒன்று.
சொல்லுவோம் இது ஆரம்ப காலகட்டத்துல பெற்றோர்களை தாய்மார்கள் நடந்து கொள்வதை பார்த்துத்தான் பிள்ளைகள் மாறுவார்களே தவிர அவங்க கொடுக்குற அட்வைஸ்னால எந்த குழந்தையும் மாறாது அப்படின்னாலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தான். இந்த ஆன்மீக விஷயமே கூட அப்படித்தாங்க இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப அனுபவபூர்வமான உண்மையாக இருக்கின்றது. அதாவது நீ பிரம்மம், நீ உடல் அல்ல, நீ மனம் அல்ல, நீ புத்தி அல்ல, இது மாயை, நீ மாயையா பாடுறா, நீ மாயையா பாடுறான்னு நாம இன்னொருத்தருக்கு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொல்றது அப்படிங்கிறது கண்டிப்பா வேலை செய்யலைங்க. நம்ம எதுவுமே சொல்லாம நாம பாட்டுக்கு மாயையா பார்த்துக்கிட்டு நாம பாட்டுக்கு அன்புல இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறத பாக்குறோமே தவிர நம்ம சொல்லி 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 அது ரிவர்ஸ் எஃபெக்ட் வேணா ஆகுதே தவிர எப்படி இந்த தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கிறதுனா குருவுக்கும் சிஷியனுக்கும் கூட நடக்கும் போல, ஆன்மீக விஷயத்திலும் கூட அதுதான் நடக்கும் போல. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது மிக தெளிவான உண்மையாக எனக்கு தெரிகிறது. இடையில கிளாஸஸ் கூட ஏன் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, கிளாஸஸ் நம்ம அடுத்தவங்களுக்காக சொல்லல, பொழுது போறதுக்காக தானே சொல்றோம். பிகாஸ் ஐ நோ வெரி வெல் தட் இந்த கிளாஸ் நீங்க கேட்டு நீங்க மாறுறீங்களா அப்படிங்கிறத விட மாறணும்னு நினைக்கிறவன் கேட்காமலேயே மாறிட்டு தான் இருப்பான். மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவன் என்னதான் சொன்னாலும் மாற போறது இல்லை. நான் சொல்றதுக்கும் அவங்களுடைய சேஞ்சஸ்க்கும் சம்பந்தம் இல்லை என்பது மிக தெளிவான உண்மை என்றான பிறகு எதுக்கு சொல்லணும்? சரி, அடுத்தவங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லணும்னு சொன்னா அது அவசியம் இல்லை. சரி, வேற என்னுடைய தேவைகளை சொல்லணும்ல, நான் சொன்னாதானே எனக்கு வேலை நடக்கும். நீ உனக்கு தான் தேவையே இல்லையே, ஆசையே இல்லை, தேவையே இல்லை, எது இருந்தாலும் இல்லைனாலும் நீ சந்தோஷமா எதிர்க்க போற, அப்புறம் எதுக்கு நீ சொல்லணும்? எதுவுமே சொல்ல தேவையில்லைன்னு புரியுதா? நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தா போதுங்க, எல்லாருக்கும் எல்லாமே தானா புரியும். ஆனா நம்ம என்னமோ நான் தான் எல்லாத்தையும் சொல்லி 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 என்னுடைய தேவைகளையும் நான் சொன்னாதான் நிறைவேறும், அல்லது அவங்களை திருத்தணும்னாலும் நான் சொல்லணும்ல என்ற இந்த வாசகங்கள் எத்தனை அர்த்தமற்ற வார்த்தைகள். எப்போது அப்படின்னா நீ ஆசையற்று இருக்கும் போது, அல்லது நீ பிரம்மம் என்று நீ உணர்ந்திருக்கும் போது என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லணும். சரியா? அண்ட் அப்கோர்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆல்சோ லைக் தட், காண்பதற்கு அங்கே எதுவும் இல்லை என்று காண்பார். நிறைய பேருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, என்னுடைய குழந்தைகள்லாம் ரொம்ப அதிகமா உலகத்தையே சுத்தி பார்க்கணுமாமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பார்க்கணும், இயற்கையை ரசிக்கணும், இயற்கை எப்படியெல்லாம் இறைவன் படைத்திருக்கான், இறைவன் படைத்ததையும் நாம் ரசிப்பதற்காகத்தானே, ஆதலால் நம்ம அப்படி சுத்தணும், இங்க உலகம் ஃபுல்லா சுத்தி சுத்தி நம்ம ரசிக்கணும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது நிறைய இருக்கு, எல்லா பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன வச்சுக்கோங்க. டு யூ திங்க் தட் ஆசையற்றவனுக்கு அது ஏதாவது நிறைவை தரும் நினைக்கிறீங்களா? எல்லாம் எண்ணங்களின் பின்னலிலே வருகின்ற அனுபவங்கள் தானே ஐயா. உலகமே எண்ணங்கள் தான். நீ உலகத்தை பூரா சுத்தி பார்க்கணுங்கிறதும் எண்ணம் தான், சுத்தி பார்க்கும்போது ஏற்படுகின்ற அனுபவமும் எண்ணம் தான். இப்ப எல்லாமே எண்ணத்தின் பின்னலில் தானே இருக்கிறது. அப்ப நான் சொல்லுவேன், ஏமா உனக்கு என்னெல்லாம் ஆசை வருது அவன் கற்பனையிலேயே அனுபவிச்சுட்டு போய வேண்டியதானே. ஆஹா, அதெல்லாம் கிடையாது, நாங்க நேர்ல போய் தான் அனுபவிப்போம். ஐம் ஸ்ட்ராங்லி டெல்லிங் யூ தட் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல் அப்படிங்கிற நான். நீ கற்பனையில நீ ஒரு எண்ணத்தை உருவாக்கி அனுபவிக்கிற அந்த அனுபவத்துக்கும் நீ நேர்ல போய் அனுபவிக்கிற அனுபவத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. பிகாஸ் நேர்லங்கிறதும் எண்ணத்துடைய விளைவு தான். நேர்ல ஒண்ணுமே இல்லைங்க. கற்பனையில எப்படி ஒண்ணுமே இல்லை ஆனாலும் ஒரு அனுபவம் கிடைச்சதோ அப்படிதாங்க நேர்லயும் உலகம் இல்லைங்கிற நான். There is no world at all. It is a reflection of your thoughts again. எப்படி கற்பனையில உன்னுடைய எண்ணமே உலகமாக உருமாறதோ அப்படித்தான் இந்த நிஜ உலகமும் கூட உனது எண்ணத்தின் பிரதிபலிப்பால் தோன்றிக் கொண்டிருக்கின்றதே தவிர அது உண்மையாக இல்லை. திரும்ப திரும்ப நம்ம டீப் ஸ்லீப்பை அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். நீ தாட்டே இல்லாம டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது எங்க போச்சு இந்த உலகம்? அப்ப இல்லைன்னா அப்ப என்ன இருக்கும்போது தான் இருக்குன்னா, நீ கற்பனை பண்ணும்போது உலகம் வந்த மாதிரி தான்டா எங்க இருக்கு. அப்ப இல்ல அப்படின்னா என்ன? உலகமே இல்ல. அப்புறம் இருக்கிற மாதிரி உன் எண்ணத்தால் தெரிகிறது. எண்ணமோ உனது ராஜ்யத்தில் இருக்கின்றது, உனது கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அப்ப நீ எண்ணத்தை போய் அங்க போய் தேடி அலைஞ்சு என்னத்தையும் பண்ணணும் அப்படின்னா, உலகமாகவே நான் இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசை? உலகத்தை சிருஷ்டி பண்ணவே நான் அப்படின்னா எனக்கு எதுக்கு இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசை? நீங்க என்னை விட்டு இன்னொன்னு டிஃபரெண்டா இருந்தா தானேங்க நான் அதை பார்க்கணும், அதை அடையணும்னு ஆசைப்படுவேன். நல்லா யோசிச்சு பாருங்க. When I myself is everything, when my thought is everything, then why should I have a desire over my own thoughts? என்னை எனக்கே ஆசையாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எண்ணம் என்பது வெறும் இதை எண்ணத்தால் உருவானதே, உலகம் என்றும் இது வெறும் மாயை என்றும் புரிந்த பிறகு இதை நான் காண வேண்டும் அப்படிங்கிற ஆசை எழுமா என்று யோசித்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரியா?
அப்ப ஆசை அற்று போனவனுக்கு அல்லது பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு உலகை மாயையாக கண்டவனுக்கு தன் எண்ணங்களே இங்கே விஸ்தாரமாய் உலகமாய் நிற்கிறது என்று புரிந்தவனுக்கு எங்க போய் எதை நீ சுத்தி பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. சரியா? சோ திஸ் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்ல, இந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ வில் ட்ரை டு டீடைல் இன் சம் மோர். இன்னும் கொஞ்சம் டீடைலா நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த உண்மை புரிந்தால் வாழ்க்கை எத்தனை சொர்க்கமாக இருக்கும் என்பதை நான் சொல்ல நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி இருப்பான் புகழ் வாழ்வான், பரம திருப்தியில் இருப்பான், இருந்த இடத்துல கிடப்பான், இருந்த இடத்த தூங்குவான், போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார்ல. கிட்டத்தட்ட அப்படித்தானங்க இருக்குது. ஆசையற்று போய்விட்ட ஒருவனுக்கு it doesn't necessary to do anything at all. At the same time he can do everything. எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லைன்ற ஃபீலிங்ல செஞ்சா எப்படி இருக்கும்? எதனாலும் எனக்கு பாதிப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்ந்தா எப்படி இருக்கும்? நீ பண்ணல அதனால ஒண்ணும் மண்ணாங்கட்டி ஆக போறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணா எப்படி இருக்கும்? இந்த உலகத்தை முற்றிலும் மாயை என்று ரெண்டு அனுபவிக்கின்ற அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியா? சோ எதை பற்றியும் அறிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எதையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் பாட்டுக்கு இருப்பேன், நான் பாட்டுக்கு கிடப்பேன், நான் பாட்டுக்கு உருளுவேன், நான் பாட்டுக்கு சாப்பிடுவேன், என்னவோ நான் பாட்டுக்கு இருப்பேன், இல்லை இல்லாமலும் இருப்பேன், சாப்பிடுவேன் சாப்பிடாமலும் இருப்பேன், பார்ப்பேன் பார்க்காமலும் இருப்பேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஹி இஸ் பர்டிகுலர்லி ட்ரைங் டு கன்வே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப நமக்கெல்லாம் பொதுவா பாத்தீங்கன்னா அடிக்ஷன்ஸ், ஆசைகள். ஆசைகள் இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் we need to, அதாவது நமக்கு பயம் வருது, பதட்டம் வருது, அப்புறம் இதை அப்படி சொல்லணும், இதை எப்படி செய்யணும், இதை அப்படி பண்ணணும், தாட்ஸ் கண்ணா அப்படின்னா தாட்ஸ் ஓடுது. ஆனா நீ ஆசை மட்டும் அற்று போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க தாட்டே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு லுக்கிங் குட்னு எடுத்துக்கோங்களேன். எனக்கு சமுதாயத்துல நான் மதிப்பு வேண்டும் அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஆசை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு தாட்டு வந்தா போதுங்க, பின்னல் மாதிரி எல்லா ஆசையும் வந்து தொத்திக்கொண்டு வேற இன்னொரு கொடுமை வேற இருக்கு. சரியா? இப்போ வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஓட ஆரம்பிச்சிடும். ஐயோ இப்படி ஆனா என்ன ஆகும், அப்படி ஆனா என்ன ஆகும், அப்ப யார் யாருக்கிட்ட என்னென்ன சொல்லணும், அப்ப எதை எங்கெங்க பார்க்கணும், ஸோ இது இப்படி பண்ணா நான் நல்ல பேர் எடுப்பேன், அப்படி வந்தா நல்ல பேர் எடுப்பேன் என்று 1008 சிந்தனைக்குள் சிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து விடுகிறது. அப்ப இந்த எண்ண பின்னல்களில இருக்கும் போது உனக்கு ஆனந்தம் எப்படி இருக்கும்? எதுவுமே நினைக்காத, நீ பாட்டுக்கு என்ன நடந்தாலும் அது மாயா அப்படின்னு ஆன பிறகு அட போடா அப்படின்னு சொல்லிட்டு எது நடந்தாலும் சந்தோஷமாக வாழ்வது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது நிறைய பேர் அந்த மரண பயம் அப்படின்னு தான் அந்த மோஸ்ட் அடிக்டிவ் திங் இன் திஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பீப்புள் தான். ஒரு சிலருக்கு மரண பயம் பெருசா பாதிக்காது, ஒரு சிலருக்கு மானம் போச்சு அப்படின்னா தான் பெருசா பாதிக்கும். அதனாலதான் செத்தே போயிடுறான். மானம் போயிட்டு நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு செத்து போயிடுறான்னா அவன் சாகிறதுக்கு பயப்படல, மானம் போறதுக்கு தான் பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. So each one has a different kind of desire and based on that they are struggling in their life அப்படின்னு சொல்றேன். வாழ்க்கையை முழுசா தொலைச்சிக்கிட்டு வாழவே வாழாம பயந்து பயந்து செத்து வாழுகின்ற அந்த வாழ்க்கை தான் அவசியமா? ஏன்னா உனக்கு மட்டும் ஆசையே இல்லைன்னா பயம்னா என்னன்னே தெரியாதுரா. என்ன நடந்தாலும் சந்தோஷம், எது நடந்தாலும் சந்தோஷம். என்ன அடிக்கிறியா, உதைக்கிறியா, என்ன கேவலமா பாக்குறியா, என்ன ஒதுக்கி வைக்கிறியா, என்ன சிறையில் அடைக்கிறியா, என்ன நடந்தாலும் சந்தோஷம் சந்தோஷம். ஏனென்றால் எல்லாம் என் எண்ணத்தின் பின்னல்கள் அல்லவா, உண்மையில் இல்லை அல்லவா, எதுவுமே இல்லையடா, இது எல்லாம் வெறும் மாய தோற்றங்களடா என்று முழுமையாக உணர்ந்தவன், கனவு காண்பதை போல் இந்த உலகத்தை பார்ப்பவன், கனவிலே எது நடந்தாலும் அது வெறும் கனவென்று உணர்ந்து விட்டால் அந்த வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமாக எத்தனை சொர்க்கமாக இருக்கும் என்று புரிகிறதா? We never bother about anything அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். ஆசை ஆசை ஆசையற்ற தன்மைன்னு ஒரு வார்த்தையில போட்டாருங்க. ஆனா இந்த வாழ்க்கையில் பயம் அப்படிங்கிறதுக்கு அடிச்சுவடே ஆசையிலிருந்து வருவது தானே. ஆசையற்று போனவனுக்கு என்ன நடந்தாலும் சுகம் அல்லவா? இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரீமா நம்ம கிளாஸஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன், வெல்கம் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிற ஆசையை வேறொரு மருந்து அல்லவா அது, அற்புத மந்திரம் அல்லவா அது. அப்ப என்னது, இப்படி ஆயிரமோன்ற அந்த அச்சம் எழுகிறது, அப்படி ஆனாலும் பரவாயில்லை என்று அந்த மனம் சொல்கிறது. The moment when you give a reverse thought and an opposite thought, அந்த எண்ணம் எழுந்த மாத்திரத்துல இந்த ஆசை கண்ணு மண்ணு தெரியாம பிச்சுட்டு போயிடுதுங்க.
ஆசைதானே பயத்தை கிளப்புது. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதே அது ஆனாதான் என்னடா எல்லாம் கனவு, என் எண்ணங்கள், என் பின்னர்கள். லெட் ஹேப்பன் எனிதிங். எதுவுமே ஆக போறீங்க, இந்த பாடியே உண்மையில இல்ல, இந்த பாடிக்கு எதுவும் ஆனாலும் எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. ஸோ when you have such a great understanding, just like that, அந்த பயமற்ற அந்த தன்மையை இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ ரிவர்ஸ் தாட்டை கொண்டு வரும்போது போடா எல்லாம் மாயை, ஏன்னா மாயையின் சித்தாந்தம், ஏன்னா எல்லாம் ஞானமும் வேற இருக்கு. இவ்வளவு ஞானமும் வச்சுட்டு கூட இன்னும் பயத்தின் பிடியில் ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் ஆசையின் பிடியில் வாழ்கின்றான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆசை இல்லாதவனுக்கு பயம் எல்லளவும் இருக்க முடியாது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் இந்த மாதிரியான பயம் லைக் எப்படி சொல்லலாம், லவ் இஸ் ஈக்குவல் டு லவ் ஆல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லாமே என்னுடைய எண்ணங்கள் தான். இதுல ஒருத்தனை பிடிக்குது ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர்கிட்ட எனக்கு நல்ல ஈர்ப்பு வருது, ஒருத்தர்கிட்ட ஈர்ப்பு வரலன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாமே நீ தாண்டா, உன் எண்ணங்கள் தாண்டா அப்படி பின்னல் மாதிரி பின்னிட்டு இருக்கு. இப்போ கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நீயாதான் ஒரு ஆசையின் காரணமாக ஒருத்தர் எனக்கு பிடிக்குதுங்கிற, இன்னொருத்தர் அவ்வளவு அந்த அளவுக்கு எல்லாம் என்னால அவங்க கிட்ட போக முடியாதுங்கிற. வை இட்ஸ் யுவர் தாட் அகெயின். நீங்க உங்க எண்ணம் தாங்க உங்களுக்கு அனுபவம். நீங்க டைரக்ட்லி someone else cannot give you any experienceங்க. After all, your own thought is your world. And how could you expect someone is giving someone இல்ல அவங்க எனக்கு சூப்பர்பா அன்பு காட்டுவாங்க, அந்த லவ் யாராலையும் காட்ட முடியாது. அங்க யாருமே இல்லடா. உன்னுடைய தாட் அவங்க காட்டுற மாதிரி நினைக்குது, உன்னுடைய தாட் இன்னொருத்தர் காட்டலன்னு நினைக்குது. அது இப்ப கான்சியஸ்ல நினைக்குது அல்லது சப்கான்சியஸ்ல ஏற்கனவே நினைச்சது. அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். எந்த அளவுக்கு மூடத்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். Having known everything is nothing but a thought and my own thought, still we find difference between the peoplesங்க. ஏங்க உனது எண்ணத்தால் உருவான இந்த உலகத்தில் நீயாக இருக்கின்ற கற்பனை உலகத்துல எல்லாருமே நீதானே. அது என்ன மண்ணாங்கடின்னு டிஃபரன்ஸை பாக்குறேன். இல்ல அவங்கள மாதிரி இவங்க இருக்க முடியுமா, இவங்கள மாதிரி அவங்க இருக்க முடியுமா, என்ன இருந்தாலும் அதேபடி எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறது. என்னடா லூசு, உன்னைத்தானே நீ பாக்குற, உன்னை நீ ஒருத்தன் தானே இருக்கேங்கிறத நீ புரிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு என்ன வலிக்குது? எல்லாத்தையும் ஒரு சுவை என்றும் சுகம் என்றும் அனுபவிக்க கற்றுக்கொண்டு விட்டால், ஆசையற்று போய் இருந்தால் அது முடியும் அப்படிங்கிற நான். அப்ப ஸ்டில் உனக்கு ஒரு ஆசை தானே. அப்ப எண்ணங்கள் ஆசை மட்டும் இல்லைன்னா இமேஜின் பண்ணுங்க, எண்ணங்கள் கூட வச்சு தொலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எண்ணங்களே டேஞ்சர் டேஞ்சர், எண்ணங்கள் இல்லாம வாழணும்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுப்பா, எங்களால எண்ணங்கள் இல்லாமல்லாம் வாழ முடியாது. சரி வச்சுக்கோ, பட் எல்லாமே உன் தாட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோ, எல்லாமே மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோ, உன்னை தவிர இங்க எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோ, இந்த உலகமே நான் தான் புரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோ, உன் கனவுல நீ எப்படி எல்லாம் உன் எண்ணமே எல்லாமா இருந்ததோ அப்படி இந்த உலகம் என் கனவு போலன்னு புரிஞ்சுக்கிட்டு எண்ணத்தை வச்சு தொலை, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. மாயை என்று புரிந்த மாத்திரத்தில் ஆசைக்கு அங்கே இடம் இல்லாமல் போகிறது அல்லவா. ஆசை எற்று போன அந்த இடத்துல நீ என்ன பண்ணாலும் சந்தோஷம் தானடா, என்ன நடந்தாலும் சந்தோஷம், நீ என்ன பண்ணாலும் சந்தோஷம். என்ன இமேஜின் பண்ணி பாருங்க, what a kind of life it is. ரெண்டு வார்த்தை நான் மறுபடியும் சொல்றேன், என்ன நடந்தாலும் சந்தோஷம், நீ என்ன பண்ணாலும் சந்தோஷம். Can you imagine the life of like this? என்ன நடந்தாலும் அப்படிங்கிற இடத்துல உனக்கு புகழ் வருது, உனக்கு இகழ் வருது. புகழத்துக்கு புகழ் போடுங்க, உனக்கு பயங்கரமான இகழ் வருது, உனக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, உனக்கு அவமானங்கள் ஏற்படுகின்றன. இந்த மாதிரி ஆயிரத்திற்கான நெகட்டிவ்ஸ் வச்சுக்கோங்களேன், அது உனக்கு நடக்கிறது. அப்புறம் நீ செய்யறதுங்கிறது என்னது, நீ என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா நீ நான் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க, இது கணவனை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க, மாயான புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க, எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணாலும் பண்ணலைனாலும் உன்னை ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க. என்ன இது காம்பினேஷன் பாருங்களேன். ஆனா இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, பீப்புள்ஸ் ஆர் அஃப்ரைடிங், பீப்புள் ஆர் சஃபரிங் அண்ட் பீப்புள் ஆர் இன் ஃபியர். வை அப்படின்னா, நான் பண்றது சரியா, நான் இது கரெக்டே, நான் கரெக்டா பண்றேன்னா, ஸோ பண்ணுவதில் 1008 குழப்பம், பண்றது சரியா இருக்குமோ தவறா இருக்குமோ என்று 1008 கில்ட்டி ஃபீல் வருது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. இத்தனையும் எதற்காக, நான் எண்ணத்தை உண்மைன்னு நம்புறதுனால தானேடா. எண்ணத்தை மாயா நம்பிட்டா எண்ணத்தை உற்பத்தி ஆனா என்ன, அது எண்ணத்தை மாய தானே. அதுல என்ன உனக்கு சந்தேகம் வரப்போகுது, என்ன கில்ட்டி வரப்போகுது? ஏன்னா அன்பு மட்டுமே நிக்க போகுது, ஏன்னா நீ மட்டும் தானே இருக்க. அங்க கில்ட்டிக்கு என்ன வேண்டி கிடக்கு, வேலை இருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்ப நீ செய்யும் விஷயத்திலும் மனம் பேரானந்தத்தில் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கும். நீ என்ன பண்ணாலும் ஆனந்தமாக இருப்பாய், பிகாஸ் யூ ஆர் இன் லவ். The people are calling me and telling me that நான் அப்படி பண்ணிடக்கூடாது இல்லை, இப்படி பண்ணிடக்கூடாது இல்லை அப்படின்னு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்திக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது
அப்பா அம்மா அவர் பெருசா எந்த தப்புமே பண்ணல. ஆனா ஜாலின்ற பேர்ல நான் பாட்டுக்கு வெளுத்து வாங்கிட்டேன். சரியா? நான் ஜாலிங்கிற பேர்ல வெளுத்து வாங்கினது அவங்க பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டு ஐயோ அம்மான்னு அலறிக்கிட்டு என்னென்னமோ ஆயிடுச்சு. சரியா? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நான் தப்பு பண்ணிட்டேனே, எனக்கு கில்ட்டி வந்துருச்சு. அவங்க ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நான் சும்மா தாண்டா விளையாண்டேன், ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன், வேணா மன்னிச்சுக்கோங்கடா அப்படின்னு கேஷுவலா போற போக்குல சொல்லிட்டு போயிட்டே இருப்போங்க. மன்னிப்பு கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன, எல்லாமே நான் தானே. என்னோட நான் விளையாடிட்டு இருக்கேங்க. சரி விளையாடணும் ஆரம்பிச்சோம், என்னமோ ஆயிடுச்சு. சரி அதுவும் பொய் தானே. நான் பேசுறதும் பொய், விளையாடுறதும் பொய், அங்க அழுகிறதும் பொய், இங்க என்ன சிரிக்கிறதும் பொய். நான் see when you understand that everything is a maya, then what is the necessity of having the guilty அப்படிங்கிற நான் இப்ப செய்கிற விஷயம் ஸ்வர்க்கமாக இருக்கின்றது. எதை பத்தியும் கவலைப்படாம இருப்ப, நீ செய்யறங்கிற ஃபீலிங்கே இல்லாம இருப்ப, தோன்றதை பண்ணிட்டு இருப்ப, பிளான் பண்ண மாட்ட. உனக்கு ஆசையே இல்லை, ஆசை இருந்தா தானே பிளான் பண்றதுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக நடக்கிறத நீ பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு இருக்க. நீ எதையும் சிந்திக்காமல் இருப்ப. நீ செய்யறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பொருட்டே இல்லாம அது நல்லது கெட்டதுன்ற சிந்தனைக்குள்ள எடுத்துட்டு போகாம நான் தப்பு பண்ணிட்டேனா ரைட் பண்ணிட்டேனான்றதெல்லாம் எதையுமே யோசிக்காம பண்ணக்கூடிய அந்த அற்புதத்தை எண்ணி பார்க்கிறீர்களா? சரி இப்ப நீங்க செய்யறத பத்தி சொன்னேனே, அடுத்து நடக்கிறது நடக்கட்டும்டா. என்ன வேணா நடக்கணும், என்ன வேணா நடக்கட்டும்ன்றதுக்கு யார் பெஸ்ட்? நம்ம பாரதியார் அச்சமில்லை பாடல் வரிகளை எடுத்துக்கோங்க. என்ன வேணா நடக்கட்டும்ன்றது அவர் தான் அருமையா சொல்லிட்டாரு. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை வெற்றி விட்ட போதிலும் துட்சம் என்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் நட்சை கொணர்ந்து நண்பனை வாயிலும். இங்க யார் இருக்கா? எல்லாமே நண்பர்கள்லாம் நான் தானடா. பிச்சை வாங்கி ஒண்ணும் வாழ்க்கை என்னுடைய கற்பனையில நான் தானே எனக்கே பிச்சை வாங்குற மாதிரி கற்பனை, எங்கிட்டயே நானே பிச்சை வாங்குற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே மாயை என்று தெளிவாக உணர்ந்த பிறகு அதுல பிச்சை எடுத்தா என்ன, இல்ல பிச்சை வாங்குற நிலைமை வந்த வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு மீ தட் டசன்ட் மேட்டர் அப்படிங்கிறேன். என்ன நடந்தாலும் என்னுடைய எண்ணத்தின் பின்னலிலே ஒரு காலையிலே ஒரு மாய தோற்றத்திலே லெட் லெட் ஹேப்பன். என்ன ஒரு படம் நடிக்கிற நடிகன் நான் பிச்சைக்காரன் நடிக்க மாட்டேன், அவமானப்படுற சீன்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல போறேன். நான் என்ன சீன் வந்தாலும் என்ஜாய் தானே பண்ண போறான். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் கோயிங் டு என்ஜாய். சோ கச்சன் இந்த கொங்கை மாத கண்கள் வீசி நின்ற போதிலும் மூச்சு மீது வான் எடுந்து வீழுகின்ற போது let whatever happens it's not going to be bothered because we know that I am alone is there and everything is a maya and my own maya and my own reflection of thoughts. அது ப்ரீவியஸ் ப்ராப்த கர்மாவிலேருந்து சப்கான்சியஸ்ல இருந்து வந்தா என்ன, இப்ப நான் ப்ரொடியூஸ் பண்ணி வந்தா என்னங்க. after all when I understand that the thought is nothing but maya, ஆசைகள் அற்று போகிறது என்று சொல்ல வருகின்றேன். சரியா? அப்ப ஆசைகள் அற்றவன் எத்தனை சுகமாக இருக்கின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. ஏன்னா பேசிக் எல்கேஜியே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள உள்ள வந்தவனே அவனுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆசை தான் எல்லாத்துக்கும் துன்பத்துக்கு காரணம், ஆசை இல்லைன்னா சந்தோஷமா வாழலாம். இது தெரியாத ஒரு ஆன்மீகவாதி இருக்கவே முடியாது. சரியா? ஏங்க அதுதாங்க அல்டிமேட். கடைசியில அஷ்டாவகர கீதையில 18வது அத்தியாயத்திலே இவர் ஒரு ஸ்லோகத்தை கொடுக்குறாரு, ஆசையற்று போனால் நீ எப்படி இருப்பாய் அப்படின்னு. அப்ப ஆசையற்று போறதுங்கிறது எல்கேஜி கிளாஸுங்க, அதுதாங்க பிஹெச்டி கிளாஸ். பிரம்மஸ்வரூபத்தில் திளைக்க வேண்டும் என்றால் ஆசையற்று போக வேண்டும். நீ பிரம்மங்கிற அப்புறம் சிதாபாசுங்கிற என்னென்னமோ ஜீவன்கிற ஈஸ்வரங்கிற இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட கடைசி என்ன பண்ண போற? ஆசையை தூக்குறதுக்கு இவ்வளவும் கத்துக்கிறப்பா. நீ ஆசையற்று போனா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான், நீ அனுபவிக்க போறப்பா என்ற அந்த விஷயத்தை உங்களால் உணர முடிகிறதா? ஹேவிங் நோன் எவ்ரிதிங், எவ்வளவும் புரிந்த பிறகும் கூட மீண்டும் மீண்டும் ஆசை குடியிலே விழுந்து விழுந்து வெறுப்புக்குள்ளே சிக்கி இவங்களை எனக்கு பிடிக்கும், இவங்களை எனக்கு பிடிக்காது, இவங்களை ரொம்ப பிடிக்கும், இவங்களை கொஞ்சம் பிடிக்கும், என்ன மண்ணாங்கட்டி பேசி கிட்டி கிடக்குங்க. லெட் அஸ் என்ஜாய் எவ்ரிஒன் ஈக்வலி இன் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற. நேற்று நான் பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், நீ எல்லாருக்கிட்டையும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ எப்படி பழகுவாய்? நீ எல்லோரிடையும் ஈக்குவல் இன்பத்தை காண்கின்றாயா என்று நான் கேட்டேன். உடனே அவள் சொன்னால், கண்டிப்பாக மாமா, நீங்கள் அன்பென்றால் என்னவென்று எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டீர்கள், அதனால் எல்லோரிடமும் அன்பு காட்டுகிறேன், எல்லோரிடமும் சமமாக நான் ஆனந்தத்தில் இருக்கிறேன் என்று கூறினாள். உடனே நான் அவளிடத்தில் கேட்டேன், அவளுக்கு வேறொரு 2 மொத்தம் 4 நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் 2 நண்பர்கள் உயிர் தோழிகளாக இருப்பார்கள். அந்த கிட்டத்தட்ட மெர்ஜிங்ல இருக்கும். அதாவது என்ன வேணா திட்டிப்பாங்க, அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு நம்ம சரண்டர் ஒன்னஸ் ஃபீல் வச்சுக்கோங்களேன். அண்டர்ஸ்டாண்டிங் ரேஞ்ச் வேற லெவல்ல இருக்கும். அந்த 2 பேரை கோடிட்டு காட்டினேன். இவர்களிடத்தில் உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சிக்கும் வேற 2, அந்த 2 கொஞ்சம் கெத்து மன்னாரு. ஸோ கொஞ்சம் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கும். அது சிரித்து கொண்டே சொல்லுவாள், இன்றைக்கு என் நண்பன் என்ன சொன்னான்னு தெரியுமா, என்ன பேசினான்னு தெரியுமா, எனக்கு சிரிப்பாய் வந்தது. அவன் செய்வந்த கூற்றுகளை எல்லாம் அவன் கெத்து பந்தா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் சிலாகித்துக் கொண்டிருப்பார். அட் சேம் டைம்
என்ன இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு தானே என்று சொல்லிக்கொண்டு இவள் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிவிட்டு அவனை அதை எடுத்துக்கொண்டாலும் சரி, எடுத்துக்கொள்ள வேண்டியெல்லாம் சரி, அவன் திரும்பி திட்டினாலும் சரி, டோன்ட் பாதர் அப்படிங்கிற பேசிஸ்ல அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. சரியா? இப்ப கேட்ட கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் அழகா கேட்கிறா. நான் கேட்டேன், ஏண்டா என்ன இருந்தாலும் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்ட இருக்கக்கூடிய கிக் உனக்கு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்ட கிடைக்குமா? டு யூ திங்க் தட் லவ் இஸ் அஃப்கோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். நீ எல்லாரையும் 4 பேரும் நான் சமமா நேசிக்கிறேங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா 4 பேரிடம் உனக்கு மகிழ்ச்சி சமமாக இருக்கத்தான் முடியுமா என்று நான் கேட்டேன். சரியா? என்னமாமா சொல்லிவிட்டீர்கள் இப்படி? கண்டிப்பாகத்தான் இருக்கும் இல்ல என்று சொன்னாள். இல்லையப்பா எனக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண. ஹவு குட் என்ன இருந்தாலும் நீங்க அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க செம்ம ஜாலியா ஒன்னஸ்ல நீங்க இருக்கிறதுக்கும் அவன் அந்த கெத்து மன்னாரோட நீ இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கத்தானே செய்யும் என்று கேட்கும்போது மிக அருமையாக என்னிடமே ஒரு கேள்வியை கேட்டால், அண்ணா, மாமா, அம்மாவோ நானோ நீங்களோ இருக்கின்றோம். ஒரு ஒன்னஸ் ஃபீல்ல இருக்கிற மாதிரி மெர்ஜ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி என்ன வேணா பேசிக்கலாம், எப்படி வேணா அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க கௌரி கிட்ட அப்படி இல்லையே. கொஞ்சம் பயந்து பயந்து பேசுறீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசுறீங்க. அவங்களும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெண்ட்லினஸோட மூவ் பண்ண முடியாம ஒரு பயந்து பயந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துல வித்தியாசமா தான் நடந்துக்கிறாங்க. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு நாளும் நீங்கள் எங்களிடத்தில் அதிக மகிழ்ச்சியிலும் அவளிடத்தில் மகிழ்ச்சி குறைவாகவும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அன்பு சமம் என்றால் ஆனந்தமும் சமமாகத்தானே இருக்க முடியும், இருக்க வேண்டும். அதெல்லாம் ஐ டோன்ட் ஃபீல் பிகாஸ் இப்போ அவன்கிட்ட அந்த கெத்தா பேசிட்டு இருக்கான் செஞ்சா கூட நான் ஏன் அன்பை காட்டிட்டேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி எனக்கு இருக்குல்ல. நான் அன்பில் இருக்கின்றேன் என்பது தானே மகிழ்ச்சி. அவன் என்ன ரெகக்னைஸ் பண்ணா என்ன, அவன் திட்டினா என்ன, அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் என்ன, அவனை புரிஞ்சுக்கலன்னா that doesn't matter at all. So the love alone is the happiness and I am in a love and therefore I am happy no matter how the opposite person is. புரியுதா? அது எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு உண்மை, என்ன அழகான லாஜிக். இது தெரியாம இன்னைக்கும் வந்துகிட்டு நீ தாண்டா அது அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேஷத்துல இருக்கு, எப்படி வேணா இருந்துட்டு போட்டு நீ அன்புல இருந்தா, நான் தான் அதுன்னு இருந்தா, இதெல்லாம் மாயான்னு புரிஞ்சிட்டு இருந்தா என்ன ஒரு சுகம், என்ன ஒரு டிஃபரன்ஸ், என்னத்தை காட்ட முடியும் நீங்க? யூ cannot find any பேதங்க. அபேதம் என்று சொல்வது நீ ஞானம். சரியா? எங்கேயுமே உங்களால பேதத்தை பார்க்க கூடாது, பார்க்கவும் முடியாது. யூ வில் பி an ecstasy if you know that there is no abeda. யார்கிட்டையும் எங்கேயுமே பேதம் இல்லை, எல்லாமே நான் நான் என்று பார்க்கும்போது, இந்த உலகம் வெறும் மாயைக்காக 1000 பேர் 1000 ரோல்ல வரான்னு பார்க்கும்போது என்ன ஒரு ஆனந்தமாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்க்கிறீர்களா? ஒரு முரடன் இருக்கின்றான், கொடூரன் இருக்கின்றான், ரேப் செய்வன் இருக்கிறான், கற்பழிக்கிறான், கொள்ளையடிக்கிறான், லெட் இட் பி. அதுவும் வெறும் மாயை தானே. அவன் ரோல் அவன் பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கூட ஆனந்தமாக ரசிக்க முடியும் என்று நான் சொல்ல வருகின்றேன். சோ அங்கேயும் உன்னால் நேசிக்க முடியும். ஏன்னா அவங்க கூட they are not different from you, your own thoughts again. கனவில் எப்படி அனைத்தும் முன் எண்ணங்களால் பின்னலாக பின்னியதோ அப்படித்தான் இந்த நிஜ உலகத்திலும் உனது எண்ணங்களே அத்தனை பின்னல்களாகவும் பின்னி இருக்கின்றன. லேட் அஸ் என்ஜாய் எவ்ரிதிங் அப்படிங்கிற எங்க ஒரு ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸ்கெட் பால் விளையாடும் போது ஆப்போசிட் டீம்ல இருந்து நம்மளை வந்து இன்ச பண்ணிட்டே இருக்காங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்மளை ஏமாத்திட்டே இருக்காங்க, ஏமாத்திட்டு கோல் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. when it happens everything you know, நம்ம ஏதாவது கஷ்டப்படுறோமா? we are not enjoying all these things. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ பீப்புள்ஸ் ஆர் நமக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்கங்க. பட் அந்த தொந்தரவை கூட சுகமா சந்தோஷமா நம்ம அனுபவிக்கலையா? ஏன்னா அது மாயான்னு நமக்கு தெரியறதுனாலங்க. மாயான்னு புரிஞ்சுக்கிட்டா எந்த அளவிற்கு ஆனந்தமாக இருக்க முடிகிறது என்று புரிகிறதா? இந்த உலகம் என்பது மாயை என்று தெரிந்து கொண்டால் அந்த ரேப் செய்யவும் கொள்ளையடிக்கிறவனும் ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸா பாரு. நீ பாட்டுக்கு இரு, என்ன வேணா நடக்கட்டும். நான் தான் சிம்பிளா சொல்லிட்டேன், நீ என்ன வேணா பண்ணலாம், என்ஜாயபிள் தான். என்ன வேணா நடக்கலாம், என்ஜாயபிள் தான். லெட் தி ரிசல்ட் பி வாட் எவர் இட் மே பி. நீ தோக்கலாம், நீ ஜெயிக்கலாம், கேம் தானடா, மாயா தானே. லெட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் லெட் இட் பி அப்படிங்கிறேன் நானு. ஆனால் நம் சுகத்திற்கும் எந்த பாதிப்பு வரப்போகின்றதா? மாயை என்று உணராமல் மாயையிலே ஒன்றிலே சிக்கிக் கொண்டு ஆசைகளை வளர்த்து கொண்டு கண்டிஷன் லைஃப் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தானா? இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும். என்னடா வாழ்க்கை? எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் த கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் விச் யூ ஹேவ் இன் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற நான் ஒரு மண்ணை யோசிக்கிறது இல்லை. எவ்வளவு அதாவது ஆசையற்ற தன்மை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா என்றெல்லாம் எனக்கு இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போது சொல்ல தோன்றுகிறது. இப்படியே பேசிட்டு இருக்க வேணாம், அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது பேசுவோம். What is lust or restraint?
or the desire for truth to the yogi who has reached the life's goal and who embodies virtue and sincerity. கிட்டத்தட்ட நான் இவ்வளவு நேரம் பேசி அதே ஆதங்கத்தோடு கொடுக்கின்ற இந்த ஸ்லோகம் தான் அடுத்த ஸ்லோகமாகவும் இருக்கின்றது என்று நான் காண்கின்றேன். வாழ்க்கையின் இலக்கை அடைந்தவன் அப்படின்னா ஆசைகளை துறந்தவன், பிரம்மத்தை உணர்ந்தவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ வாழ்க்கையின் இலக்கை அடைந்தவன் என்ன? இது வாழ்க்கையின் இலக்கு. வாழ்க்கைங்கிறதே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தாங்க வாழ்க்கையின் இலக்கு. இது எல்லாமே ஒண்ணுமில்லைன்னு புரிஞ்சுக்கிறது தானுங்க வாழ்க்கையின் இலக்கு. அதாவது என்னவோ சொல்லுவாங்கல்ல, பிறந்ததன் நோக்கம் என்ன என்றால் உன்னை நீ உணர்வதற்காக. அது ஏதோ ஒரு திருக்குறள் மாதிரி ஏதோ வரும்னு நினைக்கிறேன். பிறப்பெடுக்கும் குரல் ஞாபகம் வரல, சரி விடுங்க. சோ பிறவி பயன் என்பதே என்னை நான் உணர்வது அப்படிங்கிறது அர்த்தமா. என்ன உணர்வதுங்கிறது ஒண்ணுமில்லை, நீ ஒண்ணுமில்லைன்னு உணர்றதுதான். பிறந்தவன் எதுவுமே இல்லை, எதுவும் பிறக்கவில்லைன்னு உணர்றதுதான். சோ பிறந்ததுக்கு அர்ப்பணம் நான் அதை உடல் என்று நினைக்கவில்லை, நினைக்காதே அந்த உடலுக்கு பின்னணியில் இருப்பவனே நீ உணர்றதுதான். இன்னைக்கு அந்த குட் மார்னிங் மெசேஜ் கொஞ்சம் கேப்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்திருக்கும். இந்த உடலே நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி என்னடா இருந்தது? இட்ஸ் ஆல் ஜஸ்ட் an identification, but who is identifyingன்றதை யோசிக்க வேணாமா? that is the வாழ்க்கையின் இலக்குங்க. வாழ்க்கையின் இலக்குன்னா என்ன நினைச்சேங்க? இந்த உடல் மனம் புத்தி நான் அல்ல, இந்த உடல் மனம் புத்தி நான் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருப்பவனே நான். அவ்வளவுதானே. சோ சிம்பிள் லாஜிக். இதுதாங்க வாழ்க்கையின் இலக்கு. இதுதானங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அப்போ வாழ்க்கையின் இலக்கை அடைந்தவன். அதனால எக்ஸாம்பிள் காட்டியிருந்தேன். திடீர்னு எனக்கு தோணுச்சு, சின்ன வயசுல நாங்க திருடன் போலீஸ் விளையாடுறோம் அப்படின்னா, நான் போலீஸா இருந்துக்கிறேன், நீ திருடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ்ன்ற ஐடென்டிபிகேஷனுக்குள்ள போயிடுறேன், நீ திருடன்ற ஐடென்டிபிகேஷன் வச்சுக்கிறோம், அவனை பிடிக்கிறோம், திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஒப்படைக்கிறோம். ஏதோ சின்ன சின்ன விளையாட்டு நம்ம விளையாடலையா? ஏங்க அந்த விளையாட்டுக்கும் இந்த உலக விளையாட்டுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது ஒரு மண்ணாங்கடி டிஃபரன்ஸ் இல்லைங்க. So, who has identifying that Parabrahma is the only one which has been identified with various things அப்படிங்கிற. இங்க நான் ஸ்ரீ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், அதே பிரம்மம் தானங்க. வேற யாரும் இருக்காங்க, மீனா, தீபிகா, தீபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறது யாருங்க? இங்க அந்த ஒண்ணுதாங்க, அந்த ஒன்னே தாங்க இங்க எல்லா விஷயத்திலையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கு. இதுதாங்க வாழ்க்கையின் இலக்கு. அப்போ நீ உன்னுடைய அந்த வேஷத்துல ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்க, ஆனா உண்மையில நீ யாருன்னு உணர்ந்துக்கோ. இது சும்மா நாச்சுக்கும் இது விளையாட்டுக்காக நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்க. அந்த ஐடென்டிபிகேஷன் உண்மை அல்ல. எங்க சின்ன வயசுல நான் போலீஸ்ன்றது உண்மையாங்க, அவன் திருடன்னு சொல்லிட்டு உண்மையாங்க. அது சும்மா நாச்சுக்கும் அந்த விளையாட்டுக்காக மாயைக்காக கொடுக்கப்பட்ட ஐடென்டிபிகேஷனுங்க. அந்த ஐடென்டிபிகேஷன் போயிட்டு உண்மைன்னு நினைக்கலாமா? நினைக்காத. நினைக்கலன்னா நீ இலக்கை அடைஞ்சிட்ட. என்ன சிம்பிள் லாஜிக். வாழ்க்கை இலக்கை அடைவது என்றால் என்னன்னா, இந்த வாழ்க்கையின் என்றால் என்ன? இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்பது உண்மை அல்ல. இந்த அடையாளத்துக்கு அடையாளத்தை வைத்தவனே நீ, அதாவது அடையாளப்படுத்தி கொண்டவனே நீ, அடையாளமே நீ அல்ல என்ற இந்த அற்புதமான அந்த உன்னத ஞானத்தை உணர்ந்தால் நீ இலக்கை அடைந்தவன் என்ற அர்த்தம். இதை நம்ம வாய்கிலேயே பிரம்ம ரகசியம்னு சொல்லிட்டு, பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்தியான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பேசிட்டு தான் இருக்கோம் இல்லையா? சோ பேசினாலும் இலக்கு அடைஞ்சிட்டோமான்னு அழைக்க மாதிரி தெரியல. அதனால அவரும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்படி இலக்கு அடைஞ்சேன்னா நீ எப்படி இருப்பேங்கிறது தான் நீங்க அழகா சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது ஆசை வரணும் இல்ல? அப்போ இந்த பிரம்மத்தை உணர்தல், ஆசையற்று இருத்தல், நான் நானாக இருத்தல் என்பது எப்படி சொர்க்கமாக இருக்கும் என்று உணர்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துடுவோன்ற ஆதங்கத்துல அவர் சொல்லுகின்ற விஷயமாக நான் இதை காண்கின்றேன். அப்ப என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. வாழ்க்கையில் இலக்கை அடைந்தவனும் அறமும் உண்மையும் வடிவானவனுமான அந்த யோகிக்கு ஆட்டோமேட்டிக்கலி அறத்தின் வடிவமாகவும் உண்மையின் வடிவமாகவும் மாறுகின்றான். என்ன அழகா கவனிக்கிறீங்களா? எங்க ஒருத்தனை திருத்தணும்னு நினைக்கிற நீ வந்து அவனை வந்து மாடிஃபை பண்ணி அவன் கரப்டடு, அவனுக்கு எப்படியாவது வந்து அவன் நல்லவனா மாத்துறோம், அவனை உண்மையானவனா மாத்தணும், ரொம்ப போய் சொல்லிட்டு திரியிறான், அவனை உண்மையை ஆக்கணும், ஆஹாவோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா தி மொமெண்ட் வென் யூ ரியலைஸ் ஹூ யூ ஆர், நான் யார் என்று உணர்ந்த மாத்திரத்தில் நான் ஆட்டோமேட்டிக்காக உண்மையா தான் இருப்பேன், ஆட்டோமேட்டிக்காக நான் அறமா தான் இருப்பேன். பிகாஸ் என்கிட்ட பயம் இல்லைங்க. இது மாயான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் எதுக்குங்க பயப்படணும்? எதை பத்திங்க கவலைப்படணும்? எனக்கு எதுவுமே இல்லைங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் செய்கின்ற செயல் அனைவருக்கும் நன்மைகரமாக மட்டுமே இருக்குமே தவிர எனக்கு சுயநலம் என்பது இருக்காது. ஏனென்றால் அங்கே இருப்பது நான் மட்டும்தானே, அனைத்தும் நான் அல்லவா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த உண்மையை உணர்ந்த நான் அனைவரும் நலனுக்காக மட்டும்தான் எனது செயலில் இருக்குமே தவிர என் நலனுக்காக அங்கே இருக்காது. ஏன்னா நான் தான் எல்லாம்.
ஏங்க யாருக்கு என்ன பண்ணாலும் எனக்கு தாங்க பண்ணிட்டு இருக்கேன், நான் தாங்க எல்லாம் என்று இந்த உண்மைகள் உணரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றேன். என்ன அழகா சொல்லியிருக்காரு, அறமும் உண்மையும் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ங்கிறாருங்க. வாழ்க்கையின் இலக்கை அடைந்தவனும் அப்படி அடைந்தவனும்னு சொல்றதை விட அடைந்தால் அறமும் உண்மையும் வடிவானவனாக மாறுவான் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. The moment when you reach who you are, understand who you are, automatically you will become a truth. You will be in a truth. உண்மை வடிவானாக மாறிவிடுகின்றாய். அறத்தின் வடிவிலே, அறம்னா என்னமோ நினைச்சுக்கிறாதீங்க, அன்புன்னு வச்சுக்கோங்க, சரியா? சோ முழுமையான லவ்ல நீ ஆட்டோமேட்டிக்காவே இருப்ப. உனக்கு யார் மேலேயும் வெறுப்பு வராது, யாரையும் உயர்வு தாழ்வுன்னு பார்க்க தோணாது. எல்லாத்தையுமே நான் நான் என்று ரசிக்க தோணும். நான் எந்த எக்ஸ்ட்ரீம்ல பேசிட்டேன்? கொள்ளக்காரனையும் கொள்ளையடிக்கிறவனையும் மிரட்டனையும் கூட நான் சொல்லிவிட்ட பிறகு வேற என்னங்க எக்ஸ்ட்ரீமா பேசுறதுக்கு இருக்கு? So everyone you are going to enjoy and rejoice like anything, and you are not going to afraid for everyone and everything. யாருக்குமே பயப்படாம ஆனந்தமா ரசிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப என்ன சொல்லியிருக்காரு அந்த யோகிக்கு? காமம் என்ன, கட்டுப்பாடு என்ன, அல்லது உண்மையை அறியும் ஆசைதான் என்ன? என்ன அழகான வார்த்தைகள். ஏங்க ரெண்டு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் பாருங்க. காமம் என்ன, கட்டுப்பாடு என்ன? எங்க காமம் அப்படின்னு இருக்கிறவனுக்கு தானுங்க கட்டுப்பாடு விஷயம். ஐயோ எனக்கு பார்த்தோம்னாலே எனக்கு ஆசை பிச்சுக்கிட்டு வந்துடும், அதனால என்ன பண்ணணும், கண்ணை மூடிக்கிட்டே போயிடுறேன்ப்பா, நான் கண்ணை திறந்து பார்த்துட்டேன்னு அவ்வளவுதான் செத்தேன் என்று நம்ம பேச்செல்லாம் அடிபடுது இல்லையா? அப்போ கட்டுப்பாடு யாருக்கு அவசியம்? காமம் இருக்கிறவனுக்கு தான்டா அவசியம். காமமே இல்லைன்னா எதடா நீ கட்டுப்படுத்த போற? ஆசையே இல்லாதவன் ஏன்டா கட்டுப்படுத்தணும்? புலனடக்கு ஐந்தும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார். ஏன்டா அடக்கணும்? As long as if you have a desire, you need to do all these things because you are the man who does not can. அதாவது உனக்குள்ள ஆசை இருக்கவே முடியாது. ஏன்னா இருக்கிறதே நீதானே. நீங்க வெறும் மாயை இல்ல, இல்லவே இல்லை, இல்லாததுக்கு நீ ஆசைப்பட முடியுமா? அப்படியே இருந்தாலும் நீதான் எல்லாமா இருக்க, உனக்கே நீ ஆசைப்பட முடியுமா? என்ன லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன். இட் இஸ் இம்பாசிபிள் டு ஹாவ் தி டிசைர் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர். நீ யாருன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆசை காமங்கிறதுக்கு பேச்சுக்கு இடம் இருக்காங்க. அட நீ தாண்டா எல்லாம் என்று அந்த உண்மை உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸும் இன்னொருத்தருக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க முடியுமாங்க? ஒருத்தர்கிட்ட எனக்கு அதிக ஆசை வருது, இவங்க கிட்ட ஆசை வரல, வெறுப்பு தான் வருது, எப்படிங்க சொல்ல முடியும்? how could you say like that அப்படிங்கிறேன் நான். Can you imagine? But I don't know how we are feeling like that, having known all these knowledges, everything. நம்ம பிரம்ம ரகசியத்தை உணர்ந்தவனுக்கு ஏன் தான் இந்த மாதிரி ஃபீலிங்லாம் வருது? ஏன் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க தெரியல என்று எனக்கு புரியல அப்படிங்கிறேன் நான், சரியா? சோ அந்த யோகிக்கு காமம் என்ன, கட்டுப்பாடு என்ன, அல்லது உண்மையை அறியும் ஆசைதான் என்ன? இப்போ அந்த ஃப்ரீடமை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாக்குறீங்களா? காமமே இல்ல, ஆனா அவன் எதுவுமே பண்ண மாட்டானா, என்ன வேணா பண்ணுவான், ஆனா காமம் இல்லாம பண்ணுவான். கட்டுப்பாடு என்ன? கட்டுப்பாடே தேவையில்லை. ஏன்னா அவன் பண்றது எதுவுமே காமம் இல்லை, அது ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக பிராப்த கர்மாவின் அடிப்படையிலே அது தானாக அறச்செயலாக உண்மை செயலாக மட்டுமே இருக்கும். அவன் இதை செய்வான், இதை செய்ய மாட்டான் அப்படின்னு எல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாதுங்க. யூ கேன் டூ எனி திங். கொலை கூட பண்ணுவாங்க, கொல்ல கூட அடிப்பாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. We can't raise any questions to him because he understands that it is a maya and therefore everything நான் தான் அனைத்தும் என்ற புரிதலோடு செய்கின்ற அந்த செயல் அங்கே கட்டுப்பாடுகள் எதற்கு? Because there is no desire. காமத்தோடு செய்யலைங்க. முழுமையான ஒன்னஸ் ஃபீலில் இருந்து கொண்டு அன்பில் இருந்து கொண்டு இது மாயை என்று தெளிந்து கொண்டு செய்கின்ற செயலுக்கு கட்டுப்பாடு எதற்கப்பா? மாயையில புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னடா கட்டுப்பாடு? என்ன வேணா பண்ணலாம்டா, மாயாடா. புரியுதா நான் சொல்றது? ஏங்க மாயை அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் எதுக்குங்க வந்து கண்ட்ரோல்ஸ்? பிகாஸ் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். யா அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் என்ன, புலி துரத்துது ஓடுற அப்படின்னு சொன்னா நீ கண்ட்ரோலா ஓடணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? கண்ணு மண்ணு தள்ளாம ஓடினாலும் கீழே விழுந்து செத்தாலும் நீயும் புலிதான், புலியும் நீதான், அதுவும் நீதான். என்ன நடந்தாலும் அங்க ஆக போறது ஒண்ணு இல்ல. நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல். தென் வாட் இஸ் த நெசசரி ஆஃப் கிவிங் அ கண்ட்ரோல் ஃபேக்டர்? இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். சோ இதை வந்து இப்படி புரிஞ்சுக்கோ, புலன்களை அடக்கு, மனசை அடக்கு, இப்படி வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ. இதெல்லாம் காமம் இருக்கிற வரைக்கும் தான். காமம் எது வரைக்கும் இருக்கும்? நீ இந்த உலகத்தை உண்மையான பாக்குற வரைக்கும் தான். அனைத்தையும் நான் என்று பார்க்க தோன்றிய பிறகு, இந்த உலகத்தை மாயையாக கண்ட பிறகு, அனைத்தையும் முழுமையாக ஒன்னஸ்டில் அந்த லவ் வந்த பிறகு
காமம் எங்கிருந்துங்க வரும்? there is no காமம் and therefore there is no need to control anything அப்படிங்கிறேன். யாரையும் கட்டுப்படுத்த வேணாம், உன்னையும் நீ கட்டுப்படுத்திக்க வேணாம். நடக்கிறது நடக்கட்டும்டா, என்ன வேணா நடக்கட்டும்டா என்று சொல்லி ஆனந்தமாக ரசிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ட்ரைங் டு எதுக்கும் நீ வந்து பண்ணணும் என்ன, அதாவது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ எதுவும் பண்ணாதேன்னு நான் சொல்ல மாட்டேன், பண்ணாம இருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணாம இருக்கிறதும் ஒண்ணுதான். So you are a man, you are completely free. So such is an act. அந்த ஃப்ரீடமை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றேன் நான். சரியா? எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு ஃப்ரீடம், பயமே இல்லாத ஒரு ஃப்ரீடம், இமேஜின் பண்ணி பாருங்க அப்படிங்கிறேன் நான். ஃபைனலா இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, உண்மையை அறியும் ஆசைதான் என்ன அப்படின்னு. அது எதுக்காக சொன்னாரு அப்படின்னா, கட்டுப்பாடு என்ன அல்லது உண்மையை அறியும் ஆசைதான் என்ன. ஓகே, இந்த பிரம்ம ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த காலையில டெய்லி 10 மணிக்கு பேசணும், இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும். அப்கோர்ஸ் இதை நான் தப்புன்னு சொல்ல வரல, பட் இது புரிஞ்சதுக்கு அப்புறம், உணர்ந்ததுக்கு அப்புறம் இதை பேசிக்கிட்டே இருக்கிறதுங்கிறதும் ஒரு தடை தானேங்க. எங்க கண்டிஷன் வந்துருது இல்ல, காலையில நான் 10 மணிக்கு டெய்லி பேசிதான் ஆகணும், அல்லது எவ்ரிடே நான் பிரம்ம பாவத்திலே இருக்கணும், எவ்ரிடே நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்ல இந்த மாதிரி பேச்சுக்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு கண்டிஷன் தானே. அந்த கட்டுப்பாடு கூட தேவையில்லை அப்படின்னு சொல்ல வர்றாருங்க. கட்டுப்பாடு என்னன்னு சொன்னார் இல்லையா, உண்மையை அறியும் ஆசைதான் என்னன்னா, உண்மையை அறியும் ஆசை என்பதும் ஒரு கட்டுப்பாடு ஆயிரும்ல. அப்ப நான் உண்மையிலேயே இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு கட்டுப்பாடு ஆயிரும்ல. அது யதார்த்தமா இயல்பா ஆட்டோமேட்டிக்கா நீ அதுலதான் இருக்க அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அது என்னத்த நீ வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் எதற்கு? எஃபோர்ட்லெஸ் என்ஜாய்மெண்ட்டுங்க. நான் தான் அது என்று புரிந்ததுக்கு அப்புறம் அனைத்தையும் ஆனந்தமாக ஆட்டோமேட்டிக்காக நாம் ஆனந்தமாக ரசிக்கின்றோம், முயற்சி இல்லாமல் ரசிக்கின்றோம், எந்த எஃபோர்ட்டும் இல்லாமல் ரசிக்கின்றோம். தானியங்கி அப்படின்னு சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நாம் இருப்போம். ஸோ இதுதான் அந்த அற்புதமான ஒரு லைஃப். இதுக்கு என்ன செய்யணும்? இலக்கு அடையணுமா? என்ன இலக்கு? ஆசை இல்லாம வாழணுமா? ஆசை இல்லாம எப்படி வாழ்றது? டே லூசு, ஒன்னா நீ புரிஞ்சுக்கிட்டா, நீ பிரம்மம்னு உணர்ந்துட்டா, இந்த உலகம் மாயன்னு புரிஞ்சுக்கிட்டா, அல்லது வெறும் எண்ணங்களின் பின்னல்களில் தான் இது வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது என்று புரிந்து கொண்டார், எண்ணமே மாயை என்றானதுக்கு அப்புறம் இந்த மாயைக்காக எதற்கென்று நீ பயப்பட போகிறாய் என்று உணர்ந்து விட்டால், விருப்பேது வெறுப்பேது, ஆசை ஏது காமம் ஏது, கட்டுப்பாடுகள் ஏது, அல்லது பிரம்மத்தை உணர வேண்டும் என்ற ஆசைதான் வருமா என்றெல்லாம் மிக அற்புதமாகவும் அழகாகவும் அஷ்டாவகரர் கேட்டதாக புரிந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று மட்டும் சொல்லுங்களப்பா. அண்ணா, எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, இப்போ உப்பு பொம்மை இருக்கு, கடலை வந்து கடலோடைய ஆழத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி போகுது. அப்போ வந்து கால் வச்ச மாத்திரத்திலேயே அந்த கால் கரைஞ்சு போயிடுது. இப்போ மொத்தமா இறங்குனதுக்கு அப்புறமா அதுவே காணாம போயிடுது. இங்க காணாம போயிடுது அப்படின்னா அங்க வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கும் சேர்த்து அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அப்படி மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு ஆசை அப்படிங்கிறது இருக்குமா? ஐயோ, நான் கடலோடைய அமைதியை பார்க்கணும் தான் போச்சு. ஆனா இது கரைஞ்சு அந்த கடலோடைய அமைதியாவே இது மாறினதுக்கு அப்புறமா அது வந்து இனிமே வந்து அறியறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. சோ அறியறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கும்போது நான் அறிஞ்சுக்கிட்டேன்னு அங்க பேசுறதுக்கும் இல்லை. நான் 90 எடுங்களேன் ஸ்லோகா. அந்த அங்க வந்து சொல்றதுக்குன்னு நான் இந்த கடலோடைய அமைதியாவே நான் மாறிட்டேன்னு அங்க சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்லை. அப்போ இப்போ அதுல இருந்ததுக்கு அப்புறமா இப்போ காண்பதற்கு அங்க எதுவும் இல்லை என்று காண்பான் அப்படின்னா அந்த கடலுடைய அமைதியாவே மாறினதுக்கு அப்புறமா அங்க இருந்து, அதாவது ஞானி எடுத்துக்கிறேன், ஞானி வந்து உலகத்தை பார்க்க மாட்டானா, எதுவுமே பேச மாட்டானா, எதுவுமே செய்ய மாட்டானா, சாப்பிட மாட்டானா அப்படின்னு பார்த்தா அந்த உலகத்தை எல்லாத்தையும் பார்ப்பான், ஆனா பார்க்காம பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா. அதே மாதிரி இப்போ திரிபுடிகள் அற்ற நிலையிலிருந்து திரிபுடிகள்ல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ அறிபவன் அங்க வந்து தனியா ஒண்ணு இருக்கா அப்படின்னா இல்ல, அறியப்படுவது ஒண்ணு தனியா இருக்கான்னா இல்ல, அறிவு அப்படிங்கிற மூணாவதா அறியணுமா அப்படின்னா அதுவும் இல்ல, இருக்கிறது ஒண்ணு அப்படிங்கும் போது அதுவே மூணா இப்படி இருக்கு. சோ அது அப்படி வந்து அவன் வந்து பாப்பானே தவிர காண்பான், ஆனா காணாம காண்பான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ கயிறு தான் இருட்டுல பார்க்கும்போது பாம்பா இருக்கு அப்படிங்கும் போது அத
விளக்க வச்சு பார்த்த உடனே அந்த பாம்பு காணாம போயிடுது. ஐயோ பாம்பு காணாம போயிருச்சே, அது எங்க போயிருக்குன்னு போய் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கயிறு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க பாம்பு இருக்குன்னு நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, இல்லவே இல்ல, இல்லாதத நான் இருக்குன்னு வந்து சொன்னேன். இப்ப வந்து இருக்கிறது ஒண்ணுன்னு அறிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல, இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா. புரியுதுமா. ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்மா காலையில நடந்தது. ஒரு உப்பு கட்டி என்கிட்ட பேசுச்சு. நான் தான் கடல்னு வச்சுக்கோங்களேன். உப்பு கட்டி என்ன பார்த்து பேசுச்சு. 2 விஷயம் பேசுது. ஒண்ணு, இப்ப இவ்வளவு நேரம் இந்த மீரா பேசினா இல்லையா, அந்த மாதிரி பிரம்ம ரகசியங்கள் எல்லாம் பேசுகிறது. அனைத்தும் ஒன்றென்று அற்புதமாக உணர்ந்தால் எத்தனை ஆனந்தம் என்று எனக்கு புரிகிறது அப்படின்னு பேசுது. எல்லாமே உப்பு கட்டியா இருக்கும்போது பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவொடனே அந்த கடல் சொல்லுச்சு, நீ ஏன் இப்ப வந்து என்னை விட்டு தனியா பேசிக்கிட்டே இருக்க? பேசணுன்ற அவசியமே இருக்காது. நீ டொப்புன்னு எனக்குள்ள விழுந்துட்டேன்னா நீ பேசாத, நீ பேசாம என்கிட்ட வந்து விழுந்துடு அப்படின்னு கடல் சொல்லிடுச்சு. அதுக்காக தானே துடிச்சிட்டு இருக்கேன். நான் பிரம்மத்தோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம். என் வாழ்வின் லட்சியமே அதுதான் அப்படின்னு மறுபடியும் பேசிட்டு இருந்தது. மறுபடியும் அந்த கடல் சொல்லுச்சு, பேச வேண்டாம், நீ டபக்குன்னு குதிச்சுடு, எதுக்கு நீ பேசிட்டே இருக்க என்று மறுபடியும் அது கேட்க, இதோ குதித்து விட்டேன் என்று டபக்குன்னு குதிச்சிடுச்சு. சரி, குதிச்சதுக்கு அப்புறமா இன்னும் கரையில போல, சரியா? உப்பு கட்டி முழுசா கரைஞ்சிருந்தா அது வேற விஷயம். குதிச்சதுக்கு அப்புறமா வந்து உப்பு கட்டியை விடாம வந்து கடலோட கரையணும்னா கரையணும்னு நினைக்கணும்ல. கடலுக்கு உள்ளே இருந்தாலும் நான் கரைய மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டுச்சுன்னா என்ன பண்றது, சரியா? அது அந்த கடலிடம் பேசுகிறது, எனக்கு இந்த அலைகள் மிகவும் பிடிக்கிறது, இந்த அலைகளிடத்தில் எனக்கு சுதந்திரம் குறைவாக இருக்கிறது, அந்த அலையிடத்தில் எனக்கு மிக அற்புதமாக சுதந்திரம் இருக்கிறது, இந்த அலையை போல என்னால் அந்த அலையை என்னால பார்க்க முடியாது. அந்த கடல் சொல்லுது, எல்லாமே என் ஸ்வரூபம் தானப்பா, எல்லாமே என்னுடைய பிம்பம் தானப்பா, நீ எந்த அலையை பார்த்தாலும் அங்கே என்னத்தானப்பா நீ பார்க்கணும் என்று இந்த கடல் கேட்டது. நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த அலைய மாதிரி அந்த அலையை என்னால எப்படி பார்க்க முடியும் என்று அந்த உப்பு பேசிக் கொண்டிருந்தது, சரியா? அப்போது இந்த கடல் என்னதான் செய்ய முடியும்? நீ நான் உப்பு வேறு இந்த கடல் வேறு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வரை, இந்த அலைகள் வேறு இந்த உப்பு வேறு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வரை இந்த கேள்விக்கு விடை காணவே முடியாது என்றன, சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இது தானாக விளங்கும் போது உனக்கு விளங்கும் என்று சொல்லி முடிக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்ல வரேன், எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒன்னஸ் ஃபீல் அப்படிங்கிறத இப்போ திரிபுடிகள் அற்ற நிலை என்ன அழகாக அற்புதமாக அந்த உப்பு கட்டி பேசுகிறது என்பதெல்லாம் தெரிகிறது அல்லவா? ஆனால் அது பேச்சோடு நின்று விடக்கூடாது அல்லவா? கடலோடு கரைந்து விட வேண்டாமா? ஒன்னஸ் ஃபீலில் முழுமையாக நாம் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டாமா என்று மட்டும் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. கௌரி ஏதோ சொல்லுவாங்க. நீங்க நீங்க ஐயோ நான் ரெக்கார்ட் ஸ்டாப் சேர்த்துன்றேன்.